ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமர் கெழுதின நிருபம் 7வது அதிகாரம் 18ஆம் வசனம். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவமே அப்படி என்னை நடத்துகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய சாபத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படி, நம்முடைய அக்கிரமத்திலிருந்து, நம்முடைய மீறுதல்களிலிருந்து நம்மை காப்பாற்றும்படி விரும்பி அவர் சிலுவையில் இறங்கி வந்தார். இங்கே பவுல் அடியார் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை, வித்தியாசமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஏனென்றால் எனக்குள் வாசம் பண்ணுகிற பாவம் அப்படி என்னை அலக்கழிக்கிறது. இந்த பாவத்தை குறித்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஏன் இந்த பாவத்தை குறித்து இந்த இடத்தில் பவுலடியார் சொல்லுகிறார்? சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் எல்லாவற்றையும் செய்து ஒரு சிறு பிழை உண்டானா கூட அந்த நியாயப்பிரமாணத்தின்படி தவறு. ஆனால் கிருபையின் பிரமாணத்தின்படி அப்படி அல்ல. நான் இன்று அந்த தவறை நான் செய்யாமல், சிறு பிழை, சிறிதாக ஏதாவது ஒரு குறைவு இருந்தால் கூட அதை நான் அப்புறம் பின்பு நான் என்னை மாற்றிக்கொள்ள முடியும். இதுதான் கிருபையின் பிரமாணம். இப்ப பவுலடியார் நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து மாற்றி கிருபையின் பிரமாணத்திற்குள் நம்மை அழைத்து வந்து விட்டார், அழைத்து வர விரும்புகிறார். அழைத்து வருவதற்காகவே அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தினார் என்பதை மிக அழகாக விளக்குகிற பகுதிதான் இந்த பகுதி. ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தின்படி அவன் தன் சிறு வயது முதல் எல்லாவற்றையும் கடைபிடித்து வருகிறவனாய் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தில் அவன் தவறுவானையானால் நியாயப்பிரமாணம் அவனை நியாயம் தீர்த்துவிடும். ஆனால் கிருபையின் பிரமாணம் அப்படி அல்ல. கிருபையின் பிரமாணம் ஒரு மனிதன் சிறிய தவறு செய்யும் பொழுது அது அவனை திருத்துகிறது, மாற்றுவதற்கு அவனுக்கு இடம் கொடுக்கிறது. அவன் அந்த தப்பிதத்திலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு அது அவனுக்கு வழிவகை செய்கிறது, அவனை நியாயம் தீர்க்காமல். இப்ப நமக்கு ஆண்டவர் ஏன் இதை நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், இந்த மாம்சம் எப்பொழுதுமே நம்மை தீமை செய்வதை தான் தூண்டும். இப்போ ஒரு காரியம், நம்ம ஒரு இச்சையோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ள தோன்றிவிட்டது வைத்துக் கொள்ளுங்க, அது நம்முடைய சுயத்திற்கு கட்டுப்படாது, அது செய்தி ஆக வேண்டும் என்று நிற்கும். சிலருக்கு சாப்பாட்டின் மேல் பிரியம் இருக்கும், சிலருக்கு பாவத்தில் பிரியம் இருக்கும். இப்படி எதையாவது ஒன்றை அவர்கள் நினைத்து விட்டால் அதை நடத்தி காண்பிப்பது இந்த மாம்சத்தினுடைய எண்ணம். ஆனால் இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள் ஒரு மனிதன் வந்துவிட்டால் அந்த மனிதன் இயேசுவினிடத்துல கிருபைக்காக கெஞ்சுகிறான். ஆண்டவரே, நான் இந்த குறைவு, இந்த பாவம் என்னிடத்தில் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அவன் கிருபைக்காக கெஞ்சும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவனுக்கு கிருபையை அளிக்கிறார் என்பதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் நியாயப்பிரமாணத்தின்படி அழைக்கப்படவில்லை, கிருபையின் பிரமாணத்தின்படி நாம் தெரிந்தெடுக்கப்பட்டோம், அழைக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், தேவனுடைய ஜனம் என்று நாம் வேறு பிரிக்கப்பட்டோம்.
அப்படியானால் இந்த கிருபையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அதனால்தான் பவுலடியாருக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை விளக்கி சொல்லுகிறார். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பலவீனம், பவுலடியாருக்கு ஒரு குறிப்பிட்ட பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்தில் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது 2-3 முறை அவர் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கள் என்று கேட்டார். ஆனால் ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லிவிட்டார். அப்ப அவருடைய கிருபை நம்மை தீமை நின்று பாதுகாக்கும், நன்மை செய்வதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அவர் கிருபையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நமக்குள் ஒரு பெரிய மேன்மையை, ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறதை காண முடியும். பவுலுடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள், போராட்டங்கள், பவுலுடைய வாழ்க்கை ஏதோ சாதாரணமான ஒரு ஊழியத்தை போல அவர் செய்துவிட்டு போய்விட்டார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது, எண்ணிவிட முடியாது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், ரோம ஆட்சியில் பவுலுக்கு இழைக்கப்பட்டதான கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அவருடைய கரத்துல ஒரு விலங்கு போட்டிருக்குமா, அந்த கை விலங்கு, கை விலங்கு போட்டிருக்குமா, அந்த கை விலங்குக்குள்ள முட்கள் இருக்குமா. இவன் கொஞ்சம் கையை அசைத்தால் கூட அந்த முற்கள் அவன் கரத்தை கீறுமா, அவன் கையில கீறலை உண்டு பண்ணி ரத்தம் வடியுமா. அதனாலதான் பவுல் சில நிருபங்களை, ஏன்னா பவுல் எழுத படிக்க தெரியாதவர் கிடையாது, நல்லா எழுதுவார், நல்லா படிப்பார், பயங்கர பிரில்லியன்ட், வேத பண்டிதர், வேதத்தை நன்று கற்று தேறினவர், நியாயப்பிரமாணத்தின்படி அவர் நல்ல நியாயப்பிரமாணத்தெல்லாம் கற்று தேறினதான ஒரு மனிதர். ஆனால் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என் கையினாலே நான் கையெடுத்துட்டேன். ஏன் தெரியுமா, அவரால் எழுத முடியாது. அப்ப அந்த ரணத்திலேயே, அந்த பாதிப்பிலேயுமே தான் சில நிருபங்களை எழுத வேண்டும் என்று சொல்லி அநேக திருச்சபைக்கு அவர் நிருபங்களை எழுதி அனுப்பினது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய கரங்களில் கிடைத்திருப்பது கொஞ்சம். இன்னும் பல நிருபங்கள் பல பட்டணங்களுக்கு அவர் அனுப்பியிருக்கிறார், ஸ்பெயினுக்கு அனுப்பியிருக்கிறார், பல இடங்களுக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவைகள் எல்லாம் ஒன்றும் நமக்கு கிட்டவில்லை, கிடைக்கவில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறாரா? இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த நியாயப்பிரமாணம் நம்மை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். ஆனால் கிருபை பிரமாணம் நம்மை தேவனுக்குள் வளர்வதை செய்யும். தேவனுக்குள் வளர கிருபை செய்யும். அப்ப நான் என்ன பாவம் செய்கிறது நல்லதா? இல்லை. வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது, நான் ஒரு பலவீனத்தில் இருக்கிறேன், ஒரு பாவத்தில் இருக்கிறேன், என் பாவத்தை மன்னிக்க கிருபை அளிக்கிறவர் அவர்தான். அப்ப நான் அறிக்கையிட்டால், அதனால்தான் சொல்லப்படுத்தேன், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுமா. அப்ப அந்த இரக்கம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதை விட்டுவிட வேண்டும். அதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதான் பவுல் சொன்னார், நான் தீமை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் தீமை செய்கிறேன், நன்மை எனக்குள்ள வாசமா இல்லை. இது எதனால? நியாயப்பிரமாணத்தினால். ஆனா கிருபையின் பிரமாணத்துல அப்படி இல்லை. கிருபையின் பிரமாணத்துல நான் தேவனிடத்தில் கிருபையை கேட்கும் பொழுது அவர் என் பாவங்களை மன்னிக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களில் ஒரு சிலரோடு ஆண்டவர் பேசுகிறார் என்பது எனக்கு தெரிகிறது. காரணம், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பிடிக்கப்பட்டதிலிருந்து நான் விடுவிக்கப்படுவதற்கு வழி தெரியாமல் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பிற்குள் வந்துவிட்டாலே அந்த பிடிப்புகள், அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டத்திலிருந்து நமக்கு நிச்சயம் ஒரு விடுதலை கிடைக்கும். நம்மை விடுவிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன்னா வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவர் அவர் ஒருவரே. ரட்சிக்கப்படும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் கிருபையை தேடும்போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை தருவார். இந்த காலை வேளையில் உங்களை அவர் விடுவிக்க விரும்புகிறார்.
உங்களுடைய தீமையான குணங்கள், உங்கள் பாவமான காரியங்கள் இவைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி தகுதி உள்ளவராய் நிறுத்தும்படி விரும்புகிறார். சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் ரொம்ப ஹோலி, நான் ரொம்ப பரிசுத்தம். வெளியில பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பீச்சு, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் பரிசுத்தம் போல தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவும் பாவமா இருக்கும், அவ்வளவும் பாவ எண்ணங்களா இருக்கும், அவ்வளவும் பாவத்தை தூண்டுகிற காரியங்களா இருக்கும். இதைத்தான் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, ரோமருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், இதெல்லாம் இருக்கிறது, ஆனால் தேவனுடைய கிருபை தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். அவன் தேவனிடத்தில் கிருபைக்காக காத்திருந்தால் நிச்சயம் அவன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். இந்த காலை வேளையில் அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். எந்த இடத்தில், எந்த பலவீனத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் இருந்து ஒரு விடுதலை வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர்களோ, அந்த காரியத்தை இந்த காலையில் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவர். இயேசுவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்கள். உம்முடைய சிலுவையின் காட்சியில, சிலுவையிலிருந்து வடிந்த இரத்தத்தினாலே என் பாவங்கள், என் அக்கிரமங்களை மன்னித்து விடும் என்று கேளுங்கள். அற்புதங்களை இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்து நன்மையினால் நிரப்பி விடுவார். ஆமென்.